வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தனக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எதிராக ஏன்டிகே கட்சியினர் அவதூறாக பேசியதற்கு ஏன்டிகே தலைவர் சீமான் நீதிமன்றத்தில் முறையான மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் வி வருங்குமார் கோரியுள்ளார். சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் குமார் அளித்த புகாருக்கு வழிவகுத்தன. இதன் விளைவாக தில்லை நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பல ஏன்டிகே ஆதரவாளர்கள் பின்னர் கைது செய்யப்பட்டனர். மேலும் சீமான் மற்றும் பலர் மீது தனி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குமார் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிய போதிலும் சீமான் பதிலளிக்கவில்லை. சமூக ஊடக தளங்களில் இருந்து அவதூறான கருத்துக்கள் அகற்றப்படவில்லை. இதை எதிர்த்து திருச்சி ஜுடிஷியல் மாஜிஸ்திரேட் கோர்ட்டில் குமார் வழக்கு தொடர்ந்தார். திங்கள்கிழமை நீதிபதி எம் பாலாஜியின் உத்தரவின் பேரில் குமார் தனது விளக்கத்தை அளிக்க நீதிமன்றத்தில் ஆஜரானார். விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய குமார், அவர் இப்போது பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டாலும் நான் அதை ஏற்க மாட்டேன். அவர் முறையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றி நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறியுள்ளார். சீமான் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்க முயற்சித்ததாகவும், ஆனால் சட்ட வழிகளில் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். குமாரின் வாக்குமூலத்தை பதிவு செய்த நீதிபதி வழக்கை ஜனவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதற்கிடையில் எஸ்பி வருங்குமார் மீது என்டிகே பிரமுகர் சாட்டை துரைமுருகன் போலீஸ் கமிஷனர் என் காமினியிடம் புகார் அளித்துள்ளார். குமார் தன்னையும் என்டிகேயையும் பற்றி அவதூறான கருத்துக்களை பரப்பியதாக முருகன் குற்றம் சாட்டினார். நடந்து கொண்டிருக்கும் சட்டச் சண்டை ஏன்டிகே கட்சிக்கும் காவல்துறைக்கும் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்களை எடுத்துக் காட்டுகிறது. இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் அவதூறாக குற்றம் சாட்டிக் கொள்கிறார்கள். அடுத்த நீதிமன்ற விசாரணை நெருங்கும் நிலையில் வழக்குகளின் தீர்வுக்காக காத்திருக்கிறது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.